வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் ஏற்கனவே அவங்க நிறைய அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு முன்பு மகாராஷ்டிராவில் இப்போ வந்த உடன்படிக்கை ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களை முதல்வராக்கணும் அப்படின்ட்டு இப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க. இன்னும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய தேசிய தலைவர் அந்த போஸ்ட் அவரை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்கிறதை இதுவரை ஏற்கவில்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. நிதின் கட்கரியை தேசிய தலைவராக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நிதின் கட்கரி அவர் தேசிய தலைவர் ஆவாரா இல்லையாங்கிறது அவர் பெரிய சஸ்பென்ஸ். நிதின் கட்கரியும் தேசிய தலைவராக்க வேண்டும், அதே மாதிரி நம்ம தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சிக்கல். நீ எந்த மாதிரியான கூட்டல் கழித்தல் எது போட்டாலும் சரி, இனிமேல் வரக்கூடிய அரசு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை சந்திக்க போகுது. கவர்மெண்ட்டே நடத்த முடியாது நீங்கள். ஏன்னா அவ்வளவு இலவசங்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க. நம்மை பொறுத்தவரை ஒரு விதத்தில் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்காது கூட நல்லது தான். ஏன்னா இது கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிருங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் 1000 ரூபா கொடுத்தே தமிழ்நாடு அரசு திண்டாடுதுங்க. 2100 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும், மாதம் கொடுக்கணும். 2100 ரூபாங்கிறது இந்தியா முழுக்க நமக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு தான். ஏற்கனவே ஜிடிபி 3% குறைஞ்சிருக்குது. அது மட்டுமா சொல்லியிருக்கீங்க? மாணவர்களுக்கு சலுகை சொல்லியிருக்கீங்க, விவசாயிகளுக்கு சலுகை சொல்லியிருக்கீங்க, சிறு குறு தொழிலாளர்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மராத்தா மக்களுக்கு உறுதி கொடுத்துருக்கீங்க. இது எல்லாத்தையும் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் யூபி, பீகார் உள்ளிட்ட இடங்களுக்கு பணம் கொடுக்காமல் அதை அப்படியே தூக்கிட்டு மகாராஷ்டிராவில் தான் கொடுக்கணும். இது ரொம்ப யார் வந்தாலும் இன்றைக்கி மகாராஷ்டிரா அப்படிங்கிறது பின்னால் போகுதுன்னு தான் முடிவு பண்ணிக்கணும். இது ஒரு அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. இனிமேல் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறவங்க இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது ஃபெயிலியர் ஆக போகுதுன்ட்டு. இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கும்போது நம்ம இன்னொன்று சொல்லிட்டு கடந்து போகலான் இருக்கோம். காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதி 3000 கொடுத்தது. அந்த 3000 கொடுத்த அன்னைக்கு பிஜேபி நாளிதழ்கள்லையும் தொலைக்காட்சியிலையும் ஒரு விளம்பரத்தை போட்டாங்க. தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சல் இந்த 3லையும் பாருங்கள், காங்கிரஸ் நிறையா வாக்குறுதிகளை செய்ய முடியலேன்னு ஒன்று சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, இப்போ நம்ம தெலுங்கானா, கர்நாடகா இங்கெல்லாம் உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஆனால் உரிமை தொகை கொடுக்கறதுனால இன்னும் 2 மிக மிக முக்கியமான திட்டங்களை அவங்களால செயல்படுத்த முடியலங்கிற வாதம் வச்சாங்க. முதல்ல லேட்டாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது காங்கிரஸ் செய்த தப்பு. எடுத்த உடனே அறிவிச்சிருக்கணும். முதல்லையே 3000 சொல்லியிருக்கணும். அது சொல்லாமல் கடைசி நேரத்தில் அவங்க 2000 ரூபான்னு சொன்னதுக்கப்புறம் 3000 ரூபான்னாங்க. அதையும் தாண்டி இந்த ஒரு விஷயம், இந்த வெளியிலேருந்து வரக்கூடிய இந்த தாக்குதலை காங்கிரஸ் சரியாக கையாளல. அப்போ ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்க 1500 ரூபா சேர்த்து 2100 ரூபா கொடுக்கறத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் குறிப்பிடத்தக்க விஷயம், இப்போ பிட்னாவிஸ் அவரோட தொகுதியில் தொடர்ந்து ஜெயிக்கிறாரு. நான் மராத்தா ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு அஜித் பவாரும் அவருக்கு ஆதரவு தரார். நம்ம ஏற்கனவே சொன்னோம். நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஷிண்டேவா அஜித் பவாரானா அஜித் பவார் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பார். ஏன்னா அதாவது ஷிண்டேவாவது உத்தவ் தாக்கரே யாருன்னே தெரியாது, அவர் கட்சி தலைவர், அவர்கிட்டருந்து ஆளை பிரித்து வந்தார். ஆனால் சொந்த பெரியப்பாட்டிருந்தே கட்சியை உடைச்சிட்டு வெளியில் வராருன்னா அந்த முதல் நாள் சுப்ரியா சுலு ஆடியோ வருது, என் சகோதரியின் ஆடியோ அப்படின்னு பதவிக்காக எந்த எல்லைக்கும் தயாராகிட்டார்னா அஜித் பவார் தான் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவார். அரசியலில் துரோகம், நம்பிக்கை துரோகம், காட்டி கொடுக்கறது, போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் இருந்தால் தான் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறத அஜித் பவார் சரியாக பண்ணுறார். அதனால் அஜித் பவார் என்ன சொல்கிறாரு, இப்போ பட்னாவிஸ் ஆதரிக்கிறார். இதுதான் புத்திசாலித்தனமாக நடவடிக்கை. இப்போ யார் டவுன் ஆனால் ஷிண்டே டவுன் ஆகிட்டார். அதாவது தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி ஷிண்டே முதலமைச்சர் ஆனாலும் அவருக்கு சிக்கல், முதலமைச்சர் ஆவலினாலும் சிக்கல். இனிமேல் அவர் கட்சி முடிஞ்சு தான், கதம் முடிஞ்சு. இனிமேல் அவங்க டெவலப்லாம் அஜித் பவாரும் அவ்வளோதான் முடிச்சு. இனிமேல் ஒரே தான் பிஜேபி தான். அது காங்கிரஸ் ஒருத்தர் நல்லதும் கூட. மாநில கட்சிகள் அழிவது நல்லதில்லை, ஆனால் அங்கே அப்படி தான் நடக்குது. அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வைக்கக்கூடியது என்ன, 22 கேபினெட் அமைச்சர்கள் பிஜேபிக்கு, 10லேருந்து 12 கேபினெட் அமைச்சர்கள் ஷிண்டேக்கு, 10 கேபினெட் அமைச்சர்கள் அஜித் பவாருக்கு. நீங்களே இதில் யோசிப்பீங்க, என்னங்க அது ஷிண்டேக்கும் 10 to 12, அதுக்கு கம்மியாக வாங்கின அஜித் பவாருக்கும் 10 அதான் பிஜேபி. அஜித் பவார் மேலே தூக்கும். அஜித் பவாரை வச்சு ஷிண்டேவுக்கு செக் கொடுக்கும். எப்படி செக் கொடுக்கும்? அஜித் பவார் தரப்புக்கு கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ நிறையா கொடுப்பாங்க. ஷிண்டே தரப்பில் யாரையாவது கேபினெட் ஆக்கினா கூட அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட்டாக மாறுவாங்க. முதலமைச்சரை நேரில் சந்தித்தார், முதலமைச்சருடைய செய்கைகளை பாராட்டினார்னு அறிக்கையெல்லாம் வரும். அப்படியே மொத்தமாக அவற்றிருக்க பாதி பேரில் முழுக்க எடுத்துருவாங்க. பிஜேபி நினச்சா இது வேணால் பண்ணும்ல.
ஷிண்டே மட்டும் தனியாக வந்து அவர் என்ன பண்ண நானும் வந்துடுறேங்க, ஏற்கனவே அடிமையாக இருந்தால் வந்தாலும் வந்துடுவார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஒரு மாநிலம் வரக்கூடிய நாட்களில் பொருளாதார சுமையில் சிக்கி தவிக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் ஆழமாக பார்த்திங்கன்னா பொருளாதார நிபுணர்களும் இதான் சொல்கிறாங்க. அதாவது மராத்தா இல்லாதவர்களை ஒருங்கிணைப்பதில் பிஜேபி ரொம்ப முனைப்பாக இருந்துட்டாங்க. மராத்தா சமூக வாக்குகளை பெறுவதில் ஷிண்டே பெரிய வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். மராத்தா வாக்குகள் மற்ற வாக்குகளை பிஜேபி ஒன்றிணைச்சிச்சு, மராத்தா வாக்குகளை நம்ம இவர் ஷிண்டே ஒன்றிணைச்சிருக்காரு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி இந்த இந்த நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசியல் அப்படின்னு சரத்பவார் சொல்கிற மாதிரி யார் உண்மையான சிவசேனான்னு மக்களுக்கு தெரியுங்கிறாரு. 5 வருடங்கள் 85 வயசுங்கும் போது அவர் இனிமேல் எப்படி கொண்டு போவார், ஏன்னா இனிமேல் கட்சியை எப்படி கொண்டு போவார்ன்னு இருக்குது. அஜித் பவார் வந்து இருக்கிற ஸ்மார்ட்னஸுக்கு அவர் வந்து பிஜேபியோட வச்சு மொத்தமாக காலி பண்ணிடுவார் என்சிபி சரத்பவாரோ அஜித் பவாரோ இனிமேல் பெருசாக அந்த கட்சி டெவலப் ஆகும் நம்ம நினைக்கல. அவ்வளோதான் முடிஞ்சு. ஏன்னா எதிர்கட்சி அரசியலாக அஜித் பவார் சரத்பவாரில் என்ன பண்ண முடியும், அவங்க பொண்ணு வேணால் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசிகிட்டு இருக்கலாம். இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே பையன் ஜெயிச்சிருக்காரு, அவரும் கம்மி மார்ஜினில் ஜெயிக்கிறாருங்க. அப்போ வந்து எப்படி நீங்கள் கட்சியை நடத்துறது கஷ்டம். நீங்கள் கட்சியை ஷிண்டே மாதிரி அவர் ஒரு ஷிண்டேவாவது சும்மா கூட வச்சுருப்பாங்க. இவர்கிட்ட இருந்து ஆளை இழுத்து அவர் ஒரு வழி பண்ணிடுவாங்க. 5 வருஷங்கிறது ரொம்ப லாங் டைம். இப்போ ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாம் போயிட்டு இருக்கும்போது மகாராஷ்டிராவில் இப்போ ஆர்எஸ்எஸ் வச்சுட்ருக்க முக்கிய டிமாண்டு தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராகணும். இதில் இன்னொன்று நல்லா கவனிங்க. இப்போ நம்ம கர்நாடகாவில் மூடா கேஸு அந்த கேஸு இந்த கேஸுன்னு போட்டு பிஜேபி கவர்மெண்ட்டை நடத்தவே விடலை. அதேமாதிரி டிகே சிவகுமார் மேலே சிபிஐ, அவர் மேலே மூடா கேஸு, பதவியில் இருக்காரா இல்லையான்னு தெரியல, ஆட்சியை கவுக்கிறதுக்கு எம்எல்ஏக்களுக்கு பணம், கர்நாடகாவில் இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கும்போது 3 தொகுதி நடக்குது. அதுவும் குறிப்பாக சென்னாப்பட்டணத்தில் வந்து கனரக தொழில்துறை அமைச்சர் நம்ம குமாரசாமி பையன் நிற்கிறார், அவரே தோக்குறாரு. சென்னாப்பட்டணம் ரொம்ப இமேஜாக பார்க்கப்பட்டது. டிகே சிவகுமார் நான் ஜெயிச்சே அவன் நின்னார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னாப்பட்டினம் என்னுடைய சொந்த இடம், சொந்த ஊர், நிறைய தடவை நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ட்டு குமாரசாமி நிற்கிறார். குமாரசாமிக்கு ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா பிஜேபி, அதாவது ஆர்எஸ்எஸ் இதை சொல்லும். பாருங்கள், கர்நாடகாவும் மும்பையும் பார்டர் தான் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மும்பையில் நாங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தோம், ஆனால் கர்நாடகாவில் நாங்கள் வேலை செய்யலை, நீங்கள் தோத்தீங்க, எங்கள் தயவு இல்லாமல் நீங்கள் செயல்படவே முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம், அந்த அதுவும் இந்துத்துவா ஓட்டு இப்போ மும்பையில் நிறைய இருக்குங்கிறத இந்த எலெக்ஷனில் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன தான் நீங்கள் லடுக்கி பகன் திட்டம்லாம் இருந்தாலும் பட்டைங்க தூக்கட்டைங்க ஒன்றா இருந்தால் சேஃபாக இருப்போம்னு பிஜேபி சொல்கிறது அங்கே இருக்க மக்கள் நம்புகிறாங்கன்னா அதை காவி மாநிலமாக மத்திய பிரதேசம் அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்கங்கிறது தான் ஒரு வேதனையிலும் வேதனையான விஷயம். இது இந்தியாவுக்கு நல்லதே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா அந்த மசூதியில் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து காலையில் வந்து உள்ளே சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே போய் வேட்பட்ட கலவரத்தில் 3 உயிரிழப்புகள் நடக்குது. யோகியை வந்து இது வரைக்கும் அந்த விஷயத்துக்காக பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை. யோகியை வந்து அகிலேஷ் மட்டும்தான் திட்டிகிட்டு இருக்காரு. தேசிய அளவில் பரபரப்பாகி இருக்க வேண்டும் அந்த செய்தி. ஒரு இந்து கோயிலில் இந்த மாதிரி சண்டை நடந்தால் எவ்வளோ பெரிய இந்துக்களே ஒன்று கொடுக்க நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை கிளப்பியிருப்பாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் கோயிலில் போய் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னுங்கும் போது ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லையே. அதுவும் குறிப்பாக சொல்லலாம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தேர்தலில் நீங்கள் 7 ஜெயிக்கிறீங்க, அந்த 7ல் எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு அகிலேஷ் புட்டு வச்சிட்டார். 7ல் நீங்கள் வந்து நிறையா தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா அகிலேஷுடைய ஓட்டே விழலை. அப்போ எங்கள் ஆளுங்க அங்கே நிர்வாகிகள் இருக்காங்களா, அவங்க கூட ஓட்டு போடலையா அப்படிங்கிற கேள்வியை அகிலேஷ் கேட்குறாரு. அப்போ இவ்வளோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தேர்தல் எல்லோரும் பண்ணீங்கலாம் சொல்கிறீங்கல்ல, இந்தியா முழுக்க எங்கே தேர்தல் நடந்தாலும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மக்கள்லாம் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க, இது இருந்ததுனால ஜெயிக்குது. காங்கிரஸ் அதை வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இவிஎம் இருக்குதுங்க, இவிஎம் இருக்க வரைக்கும் பிஜேபிக்கு பிரச்சனையே இல்லை. அதுவும் அவர் அதான் சொல்கிறாரு. எப்படிங்க அது ஒரு 3-4 தொகுதியில் வந்து எங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழலை. அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க ஊரில் 1,70,000 ஓட்டில் வந்து யோகி ஜெயிக்கிறாரு. எங்களுக்கு இஸ்லாமியர்கள் கூட வாக்களித்தார்கள்னு யோகி கட்சி சொல்லுது. அடுத்த நாளே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாதிரி நடக்குது. அதனால் நாடு எங்கே போய்கிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறோம். தொடர்ந்து நம்ம வந்து காங்கிரஸ் ஜெயிக்கும்னு சொல்கிறத காட்டிலும் இன்றைக்கி காங்கிரஸோ மற்ற எதிர்க்கட்சிகளோ வலிமை இழந்து பிஜேபி அதனுடைய எல்லா எலெக்ஷன் மிஷினரியும் வைத்து பெருமளவுக்கு வெற்றியை தேடித்தருவது நாட்டுக்கு நாட்டுக்கு நல்லதல்ல. ஆனால் எல்லாருக்கும் ஒரு முடிவு உண்டுங்கிறது மட்டும் ரொம்ப நிதர்சனமாக நீங்கள் எல்லாத்தையும் யோசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசனை. அதிகமாக நீங்கள் வந்து வெற்றியை குவிப்பது உங்களுக்கு ஆபத்து. அதை வந்து எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ வந்து மகாராஷ்டிரா தான் சொல்கிறோம்.
இந்த கவர்மெண்ட் எவ்வளோ மோசமாக டவுன் ஆக போகுதுங்கிறது வருங்காலங்களில் தெரியும். மகாராஷ்டிரா மக்கள் ஓடி ஓடி போய் ஓட்டு போடுற காலம் வரும், பல போராட்டங்கள் வரும். பாருங்கள் எந்த நிலைமைக்கு ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. இவங்க 22 வந்து இப்போ மகாராஷ்டிராவில் வந்து கேபினெட் வாங்கினாலும், யார் நம்ம பிஜேபி வாங்கினாலும், ஏற்கனவே ஷிண்டே கிட்டையும் அஜித் பவார்ட்டையும் கொடுத்த கேபினெட் மினிஸ்டர்கள் ஷிண்டேவுக்கும் அஜித் பவாருக்கும் லாயலாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால தான் அஜித் பவார் ஒரு முடிவு பண்ணிட்டார், நம்ம பிஜேபியிலே சேர்ந்துடலாம். அதனால் பிஜேபி மாதிரி ஆகிட்டார். ஷிண்டேவும் அப்படின்னு வருங்காலத்தில் ஆயிடுவார், ஒரே கட்சி ஆயிரும். ஷிண்டே கட்சி, சரத்பவார் எல்லாத்தையும் ஒன்றாக இணைச்சி ஒரே பிஜேபி. எந்த எதிர்கட்சியுமே இல்லை, தான் சொல்லிட்டாங்களே, எந்த எதிர்கட்சியே இல்லாத இந்தியான்னு சொல்கிறாங்களா, அதை நோக்கி போயிட்டு இருக்குது. தொடர்ந்து சொல்கிறோம், இவர்கள் ஒரு விஷயத்தை தொட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இனிமேல் தான் இவர்களுக்கு 7.5 இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இவங்க கொடுக்குற இந்த நலத்திட்டங்களை வச்சுலாம் கவர்மெண்ட்டே நடத்த முடியாது. ஏற்கனவே கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அது டெவலப் ஆகாத ஒரு மகாராஷ்டிரா தான். ஏன் சொல்கிறோம்னா, 2100 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு உங்களுக்கு அதோடைய சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது இனிமேல் வரக்கூடிய அதில் இவர் நம்ம ஹேமந்த் சோரனும் கொடுக்குறேன்னு இருக்காரு, அங்கேயும் பிரச்சனை ஆகுது. ஹேமந்த் சோரனும் இனிமேல் இந்த அளவுக்கான ஒரு பணத்தை கொடுப்பாரா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வரணும். இப்போ அவராது பரவாயில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை குறை சொல்லுவார், பாருங்கள் சென்ட்ரல் வரலம்பார். ஆனால் இங்கே மகாராஷ்டிரா அப்படி இல்லைங்க, அது வந்து பெரிய விஷயம். அதனால் இது வந்து ஏன்னா எல்லாமே நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்மை பொறுத்தவரையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இப்படி தான் சொல்லணும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும். அதற்கு முன்பு பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ பீகார் எலெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது. அடுத்தடுத்து இருக்குது வாய்ப்புகளை வர வேண்டும் எடுத்துக்கணுங்க. சும்மா போட்டு ஐயோ மகாராஷ்டிரா முடிஞ்சு இனிமேல் பிஜேபி அவ்வளோதான், ரைட்டு, கொஞ்சம் இடர்பாடு தான், இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் இதையும் தாண்டி போகும். இன்றைக்கி பாருங்கள் நாடாளுமன்ற கூட்டம் பிரச்சனை நடக்கும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஜேபிக்கு ஒரு வெற்றியாக இருந்தாலும் இதில் பல ஆழமான விஷயங்கள் புரிந்து கிடைக்கிறது. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகத்தில் பிஜேபி இப்போ தோற்றது வந்து பிஜேபி எதிர்பார்க்காத தோல்வி. அதுவும் இல்லாமல் யூபியில் 7 நின்று 9 நின்று 7 தான் ஜெயிக்கிறீங்க. அப்போ இன்னமும் அதுவும் இல்லாமல் வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா நம்ம அகிலேஷ் நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கார் 6 தொகுதியில். மாயாவதியோடைய பிரச்சனை அதையும் மீறி அகிலேஷ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பீகார் நல்லா பண்ணியிருக்காங்க, பஞ்சாபில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆளுங்கட்சியை தாண்டி. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.